உங்க பாடியில இருக்க டீஹைட்ரேஷன்னால உங்க ஸ்மைல் டல்லாகும். உங்க டீத்லயும் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ரீசென்ட் டைம்ல நம்ம கிளினிக்ல மிடில் ஏஜ் பேஷண்ட்ஸ் நெறைய கம்ப்ளைண்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓரல் கேவிட்டியில ட்ரைனஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால டீத் ப்ராப்ளம்ஸ் நெறைய வருதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஏன் டீஹைட்ரேஷன் வருதுன்னா, அவங்க நெறைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் சம்மருக்காக எடுத்துக்கிறாங்க. பட் அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர, அவங்களுக்கு அது ஹைட்ரேஷன் ப்ராப்பரா குடுக்கறதில்ல. அதனால பாடியில இருக்க சலைவேஷன் வந்து டிக்ரீஸ் ஆயிடுது. உங்களுக்கு ட்ரை மவுத் இருக்கனால ரிஸ்க் ஆஃப் கேவிட்டிஸ் 2 to 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா சலைவா இஸ் அ நேச்சுரல் கேவிட்டி ஃபைட்டர். உங்களோட வாய்க்குள்ள செக்ரீட் ஆகுற உமிழ்நீர் உங்களோட ஃபுட்ல இருக்க அசிடிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அதில் இருக்க பாக்டீரியாஸை வாஷ் அவே பண்ணிடும் அண்ட் உங்களோட இனாமல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. உங்கள் பாடி டீஹைட்ரேட் ஆகுறனால உங்கள் வாயில் சுரக்கிற உமிழ்நீர் குறைஞ்சிரும். அதனால் உங்கள் வாயில் ட்ரைனஸ் வரும், பாக்டீரியாஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் அண்ட் டீத்தில் வர கேவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். கேவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகி அது பேட் பிரெத் காஸ் பண்ணும். ஸோ உங்கள் ஸ்மைலை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. சே நோ டு சோடாஸ் அண்ட் ஷோ ஆஃப் யுவர் ஸ்பார்க்லிங் ஸ்மைல்.